அஜய், கூட்ட நெரிசல் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு காயமானது ஏற்பட்டிருக்கிறது. அவங்களோட நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரங்கள். இந்த கூட்ட நெரிசல் சிக்கி பலி எண்ணிக்கை 7ஆக இருக்கக்கூடிய ஒரு நிலையில 50 பேர் மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்டோர் தான் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவாகத்தான் நம்ம சொல்றோம். ஏராளமான ரசிகர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் தகவல்கள் என்பது வந்த வண்ணம் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால மிகுந்த ஒரு குறுகிய சாலையில அவ்வளவு பேர் கூடி இருந்ததுனால ஒரு சுவாச பிரச்சனை அங்கு கூடியிருந்த அனைவருக்குமே மிகுந்த ஒரு அனைவருமே இருக்கப்பட்டு ஒரு கூட்ட நெரிசல சிக்கி தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு சிறுமிகளுக்கு சுவாச பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவனுக்கு கால் முறிவும் ஏற்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை என்பது 7ஆக வந்திருக்கிறது. இந்த சுவாச பிரச்சனையின் காரணமாக இன்னும் பலரும் பலி எண்ணிக்கை கூடக்கூடிய ஒரு அபாய நிலையும் எட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் ரசிகர்களை அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அதையும் கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகிறார்கள் அப்படிங்கறதான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அஜய், கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் இந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். நீங்க பார்க்கும்போதே தெரியும், நம்ம அந்த சிறுமிகளுக்கு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு மயக்கம் அடைந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்களுக்கு அங்கேயே முதலுதவி செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அங்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையும் மிக குறைவாகவே செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ரசிகர்கள் கூடுவார்கள் என கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இவ்வளவு ரசிகர்கள் கூடிய காரணத்தினால இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த மயங்கி வேண்டவர்களுக்கும் கால் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட இடத்திலேயே முதலுதவிகள் செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தற்பொழுது காவல்துறையினர் அனுப்பி வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் மீதம் இருக்கக்கூடிய ரசிகர்களை அப்புறப்படுத்த பணிகளும் தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தாலும் கூட ரசிகர்கள் சற்றும் குறையாமல் கொட்டும் மழையிலும் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் என்பதை தான் நாம் பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்ற ஒரு அபாய நிலையும் விட்டிருக்கிறது. அஜய், கனமழையானது அங்க பெய்து வரும் நிலையில் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுமா, இல்ல தள்ளி வைக்க ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறதா? அது குறித்த விவரம். இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிடக் கூடாது, இப்படி ஒரு பலி எண்ணிக்கையோ அல்லது ஒரு கூட்ட நெரிசலோ நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கர்நாடக அரசு மிக தீவிரமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் கர்நாடக அரசும் சரி, கர்நாடகா போக்குவரத்து காவல்துறையினரும் சரி திட்டவட்டமாக இருந்தனர். இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் வாகன அணிவகுப்பை ரத்து செய்தனர். 17 வருடங்களுக்கு பிறகு ஒரு அணி கோப்பையை வென்று வந்த பிறகு மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, ரசிகர்கள் அதிகம் கூடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக பாதுகாப்பு ஏற்பாடு என்பது சொல்லப்பட்டு இந்த ஒரு வாகன அணிவகுப்பை கர்நாடக அரசும் சரி, கர்நாடக போக்குவரத்து காவல்துறையினரும் சரி ரத்து செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் மீறியும் ரசிகர்கள் மிகுந்த ஒரு விதான் சௌதா வளாகத்திற்கு வெளியே குவிந்திருக்கிறார்கள். அங்கிருந்து மைதானத்திற்கு தற்போது வீரர்கள் செல்ல இருக்கிறார்கள். அங்கும் கூடுவார்கள். மிக மிக இது கிட்டத்தட்ட ஒரு கையை மீறிய ஒரு சம்பவம் என்பதைதான் நாம் பார்த்து வருகிறோம். இப்படியான ஒரு கூட்டம் கூடிய உடனேயே இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாம். ஆனாலும் கூட அப்படியான ஒரு சூழல் இல்லை, காவல்துறையினர் பார்த்துக் கொள்வார்கள் என அரசு தரப்பிலும் சொல்லப்பட்டிருந்த ஒரு நிலைதான் தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப விதான் சௌதா வளாகத்திலிருந்து சின்னசாமி மைதானத்திற்கு போய் அங்கே அந்த கொண்டாட்டங்கள் என்பது இருக்கும். அதன் பிறகாக நிகழ்ச்சி முழுவதுமாக முடிவிடும். கிட்டத்தட்ட இப்ப விதான் சௌதா அலுவலகத்திற்குள் வளாகத்தில் இருந்து வெளியே வீரர்கள் செல்ல இருக்கிறார்கள் என்பதைதான் நாம் பார்த்துட்டு வரோம்.